Hello friends, இந்த வீடியோவில் நம்ம GSTயோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்குள்ளே வர போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட்குள்ளே வரோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை. ஏன்னா GSTயை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலுக்கோ டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை பார்ட்டர் சிஸ்டம் நிறையா இருக்குது. லைசன்ஸு, ரெண்டல் எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் தான். ஆனால் GSTக்கான வந்து சார்ஜிங் டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை. எங்கே சப்ளை இருக்கோ அங்கே தான் GST வரும். சப்ளைனா நிறையா, நான் சொன்ன எல்லாமே சப்ளை தான். ஆனால் இதை நான் சேல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் GST கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சப்ளை பண்ணேன்னு சொன்னால் GST கட்டணும். சேலும் சப்ளையும் ஒன்று தான். ஆனால் நான் ஏன் இந்த சப்ளை அழுத்தி சொல்கிறேன்னா, GSTங்கிற இடத்துல வந்து ஒன்று நம்ம கட்டணும் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருதுன்னா அந்த கேஸில் நமக்கு சப்ளை அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். ஸோ சப்ளை அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ளை ஆஃப் என்ன, எதை சப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸோ சர்வீஸோ ஏதோ ஒன்று சப்ளை பண்ணுறோம். இப்போ சப்ளைனா என்னென்னு பார்ப்போம். சேல், ஒரு பொருளை விற்றா சேல், ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி விட்டால் அதுவும் வந்து சப்ளை தான். பார்ட்டர்னா தெரியும், ஒரு பொருளை கொடுத்து பொருளை மாற்றுறது, பண்ட மாற்ற முறை அப்படின்னு படிச்சிருப்பீங்க தமிழில், அதுவும் வந்து சப்ளை தான். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து புது பொருள் எடுக்கிறது. அது கேட்டால் அது அப்படி தானே, நான் பழைய பொருளை கொடுத்துட்டு தானே எடுத்தேன், நான் புதுசாக எதுவும் வாங்கலை, இல்லை அப்போ நான் GST கட்டணுமான்னு கேட்டால் எக்ஸ்சேஞ்சும் சப்ளை தான். ஸோ அதுக்கும் வந்து GST கட்டி தான் ஆகணும். அடுத்து லைசன்ஸ், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்குறீங்கன்னா அதுவும் ஒரு சப்ளை தான். ரெண்டல் விடுறீங்க இல்லை ரெண்டலுக்கு எடுக்கிறீங்க, அதுவும் சப்ளை. லீஸு, அதுவும் சப்ளை. டிஸ்போசல் பார்த்துக்கோங்க, ஒரு பொருளை வந்து வேணான்னு தூக்கி போட்டால் அதுவும் சும்மா தூக்கி போட முடியாது, GST கட்டிட்டு தான் தூக்கி போடணும். விச் மீன்ஸ் அது வந்து மானிட்டரி டிரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னா, சும்மா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து குப்பைத்தொட்டியில் போட்டாலும் GST கட்ட தேவையில்லை. அது வந்து ஒரு மானிட்டரி டிரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னா, மணிக்காண்டி நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறீங்கன்னா அந்த கேஸில் வந்து அதுவும் வந்து ஒரு சப்ளை தான். இது செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு சப்ளை வந்து குட்ஸ் ஆர் சர்வீஸாக இருக்கணும். சப்ளைங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து மேட் ஃபார் அ கன்சிடரேஷன். இதே சேலை ஃப்ரீயாக ஒருத்தவருக்கு விற்றீங்கன்னா GSTயே கட்ட தேவையில்லை. ஏன்னா அவர் எந்த ஒரு கன்சிடரேஷனும் கொடுக்கல. கன்சிடரேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து GSTங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு உள்ளே வருது. பை எ பர்சன், ஒரு பர்சன் பண்ணியிருக்கணும். பர்சன் தான் யாருங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம், தெளிவாக பார்த்துட்டோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அடுத்து இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். உங்களுக்கு முக்கால்வாசி ட்விஸ்ட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறத என்னங்கிறதுக்கு நான் உங்களுக்கு தனி வீடியோ போட்டு அதில் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இந்த 5 எலிமெண்ட்ஸும் இருந்துச்சுன்னா தான் நம்ம செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியை சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாமில் வந்து இதுக்கு GST உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னா, நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டும் இருக்கான்னு பாருங்கள். இந்த 5 பாயிண்ட்டும் இருக்குன்னா தாராளமாக GST இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு என்ன, சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸாக இருக்கணும். அந்த நீங்கள் பண்ணுற சப்ளை வந்து குட்ஸாவோ சர்வீஸாவோ இருக்கணும். அடுத்த பாயிண்ட் சேல், ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் என்ன எதெல்லாம் சப்ளை அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து எக்ஸெட்ரா, இது போக வேறு என்ன ஒரு மாதிரி டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அது சப்ளை தான். மேட் ஃபார் அ கன்சிடரேஷன், ஒரு பணத்துக்கோ. அடுத்து கன்சிடரேஷனுக்கு நிறையா இருக்குது, பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கன்சிடரேஷனுக்கே நிறையா இருக்குது, மணியாக இருக்கலாம், கைண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. பை எ பர்சன், ஒரு பர்சன் பண்ணியிருக்கணும். இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து 5வது பாயிண்ட். இந்த 5 இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷனை சப்ளைன்னு சொல்லலாம். இது போக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஒரு சர்வீஸை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அட் எனி டைம், இது மட்டும் வந்து இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட் எனி டைம் பர்சனல் யூஸ்க்கு பண்ணால் கூட அப்போவும் GST இருக்குது. எக்ஸாம்பிள், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னால், இப்போ நீங்கள் வந்து கூகுள்லேருந்து ஒரு சாங் டவுன்லோட் பண்ணுறீங்க பே பண்ணி, அந்த சாங்கை வந்து நீங்கள் பர்சனல் யூஸ்க்காண்டி தான் பண்ணுறீங்க, அந்த கேஸில் அதுக்கும் GST உண்டு. ஏன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு மட்டும் அட் எனி டைம்ட்டாங்க, இன் கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட் எனி டைம் எப்போ பண்ணாலும் அது வந்து GSTக்குள்ளே தான் வரும். அடுத்து இன்னொன்று, ஷெட்யூல் 1, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஷெட்யூல் 1ன்னு சொல்லப்படுற ஒரு ஷெட்யூலில் வந்து 4 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த 4 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கன்சிடரேஷனே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணாலும் கம்பல்சரியாக அதுக்கு GST உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூல் 1ங்கிறது எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கெலாம் வந்து கன்சிடரேஷனே இல்லாமல் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த டிரான்சாக்ஷனில் சொல்லப்படுற எல்லாமே வந்து GST வந்து கட்டணும், கன்சிடரேஷனே இல்லைனாலும். அடுத்து ஷெட்யூல் 2 வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷனை இது பண்ணுறதுக்கான ஷெட்யூல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆஃப் குட்ஸா சப்ளை ஆஃப் சர்வீஸாங்கிற ஒரு டவுட் சில நேரம் வரும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து குட்ஸாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. அந்த கேஸில் அது குட்ஸா சர்வீஸாங்கிறத வந்து சரி பண்ணுறது, இந்த
சரி பண்ணுறதுக்கான ஒரு ஷெட்யூல் தான் ஷெட்யூல் 2. இது போக ஷெட்யூல் 3ங்கிறது நில் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல் 3ல் சொல்லப்படுற எந்த ஆக்டிவிட்டிக்குமே வந்து நமக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது என்னங்கிறத அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஷெட்யூல் 3ல் சொல்லப்படுற எந்த ஆக்டிவிட்டிக்குமே ஜிஎஸ்டி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்கோப் ஆஃப் சப்ளைங்கிறது தான் வந்து ஜிஎஸ்டியோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா ஜிஎஸ்டி கட்டணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறதே இந்த சப்ளைங்கிறது தான். அதோட செக்ஷன் 7 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.